வணக்கம். இன்னைக்கு நம்ம கவிதை கோபாலன்றவரை மீட் பண்ண போறோம். என்ன விஷயம்னா, அவர் நேத்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. என்னன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற ஒயின் ஷாப்ப மூடணும்னு சொல்லி அவர் தனி ஆளா போய் போராட பார்த்துருக்காரு. ஸோ அது என்ன நடந்ததுன்றத அவர கேட்டு தெரிஞ்சுக்கோமா? போய் அவர மீட் பண்ணுவோம். முதல்ல வணக்கம். வணக்கம் கவிதை கோபாலன். எங்களோட சார்பா கொண்டாடி போகிறோம். நேற்று வந்து ஒயின் ஷாப்பை மூடணும்னு சொல்லிட்டு நீங்க போராட போனீங்க. தனியாளா போயிருக்கீங்க. எதனால ரெடி? நேற்று ஒயின் ஷாப்பை போராடணும்னு போனீங்களா? தனியாளா போனீங்களா? இல்ல உங்க கூட யாராவது வந்தாங்களா? இல்ல, என் கூட யாரும் இல்லை, நான் மட்டும் தான். அப்படிங்களா? எதுக்காக அது போராடணும்னு உங்களுக்கு தோணுச்சு? என்ன காரணம்? இல்ல, காரணம் வந்து என்னோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு குடியாட தான் கெட்டு போனான். முதல்ல வந்து குடி பழக்கிறது இல்லை, அப்போ நல்லா தான் இருந்தான். அடுத்து குடிக்க ஆரம்பித்தான். நான் கூட தான் இருக்கேன், நான் இன்ன வரைக்கும் நான் குடிக்க மாட்டேன், அது எல்லாத்துக்கும் தெரியும். அவன் கூட இருந்துட்டு அவன் குடிச்சிட்டு நிறைய குடிச்சு நிறைய ஒரு நாள் இறந்துட்டான். இப்போ இறந்ததுனால அந்த குடியை நம்ம எப்படியே நிறுத்தணும் அப்படின்ட்டு ஒரு ஆதங்கம் எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் அதை இத்தனை நாள் பார்த்தேன், அது ஒன்றும் முடியல. இப்போ தான் திடீர்னு நேற்று தோணுச்சு போனேன். நேற்று என்ன நடந்தது? என்ன சொன்னாங்க? நீங்க போராடினப்போ மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? மக்களோட ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒரு 4 பேர் குடிக்கிறதுக்கு வந்துருந்தாங்க. அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்னடா இங்க வந்து இருந்துகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு மாதிரி பார்த்தாங்க. போராட வெளியே துரத்திட்டாங்களா? அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்ணலாம்னு உங்களோட ஐடியா இருக்கா? ஸோ இப்போ நீங்க சொன்னீங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு. ஸோ இது பாதிக்கப்பட்டாங்க, நேற்று ஒரு நாளோட உங்களோட போராட்டம் முடிஞ்சுதா, இல்லை இது மறுபடியும் நீங்க கண்டினியூ பண்ணுவீங்களா? நான் இன்னைக்கும் போன உடனே தான் இருக்கேன். சரி, அதுக்குள்ளே நீங்க கூப்பிட்டீங்க, என்னால வந்துட்டேன். சரி, ஓகே. இல்ல, இப்போ மக்கள் வந்து பரனூர்ல வந்து ஏர்போர்ட் வருது. இப்போ அது விஷயமா விஜய் சார் போய் பேசி அவர் மக்களுக்கு ஆதரவா தன்னோட கருத்தை நீட்டி இருக்காரு. ஸோ அதோட கருத்து, உங்களோட கருத்து என்ன? அவர் உண்மையத்தனை புற வச்சுட்டு இருக்காரு. விவசாயி இருக்கு நிலத்தெல்லாம் ஆர்ப்பரிச்சுட்டுங்க ஏர்போர்ட் கிட்டணுன்னு. அப்படின்னா விவசாயில எங்க போவாங்க? அதனால விஜய் போய் அவங்களோட குறையை தீர்த்து எடுத்திருக்காரு. அதோட போராட்டம் நீங்க ஏதாவது போய் கலந்துக்கிறீங்களா? இல்ல, நான் எதுவும் கலந்துக்கல, எனக்கு இதெல்லாம் இல்லை. ஏங்க, ஒரு ஒயின் ஷாப் வந்து பொது நலம், அதே மாதிரி விவசாயத்தோட இதுவும் பொது நலம் தானே. இப்ப நீங்க அதுலயும் போராட தானே செய்யணும். இல்ல, நான் உங்க ஃப்ரெண்டு பாதிக்கப்பட்டா மட்டும்தான் நீங்க போராடுவீங்களா? இல்ல, மக்கள் பாதிக்கப்பட்டா போராட மாட்டீங்களா? அப்படி கிடையாது. மக்கள் வேற, ஃப்ரெண்டு வேற கிடையாது. மக்களும் ஃப்ரெண்டு ஒண்ணுதான். அப்பெல்லாம் நீங்க இதுக்கும் போய் கலந்துருக்கணும் இல்லையா? அப்ப விஜய் சார் போராடுறது எதுக்காக? ஒரு நடிகரா இல்லாம மக்களோட அவரும் ஒரு சேர்ந்து தானே போராடுறாரு. அது எனக்கு தெரியல. எனக்கு ஒரு நிமிஷம், இது தெரியலன்னு இப்படி ஒயின் ஷாப்புக்காக போராடினீங்க. இப்போ விவசாய மக்கள் வந்து பரனூர் ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம நடிகர் விஜய் போய் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ஸோ அதோட கருத்து, உங்களோட கருத்து, அதை பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? விஜய் சார் வந்து இப்போ வந்து ஒரு அரசியல்வாதி, மக்களுக்காண்டி போராடணும் அப்படின்ட்டு ஒரு துணிஞ்ச ஒரு ஆளு. அதுக்காண்டி அவர் போராட போயிருக்காரு. அது என்கிட்ட எதுவும் சொல்லலை. எனக்கு தெரிஞ்சா நானும் போயிருப்பேன். ஏன்னா நானும் மக்களுக்காண்டி தான் ஒயின் ஷாப்பை மூட சொல்லி சொன்னேன். அதனால அந்த போராட்டம் எனக்கு சொல்லியிருந்தாங்கன்னா நானும் போயிருப்பேன் கண்டிப்பா. இதை சொல்லிதான் தெரியணும் இல்லை? இப்போ எல்லாருமே நியூஸ்ல, பேப்பர்ல எல்லாத்தையும் அதை பத்தி போட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அதை பாக்கல? பேப்பர்லாம் படிக்கல, செல்லு என்கிட்ட இல்லை. என்கிட்ட பேசிக் ஃபோன், பட்டன் ஃபோன் தான் இருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நம்ம சீமான் சார் இருக்கார்ல, அவர் வந்து பிரபாகரனை மீட் பண்ணி பேசணும்னு சொல்லி ஒரு வைரலா இப்போ ஒரு வீடியோ ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ ஆனால் அவர் டேரக்டர் என்ன சொல்றாரு, இல்லைங்க அவர் வந்து அது போட்டோ எடுக்கல, பிரபாகரனோட போட்டோவே அவரோட போட்டோவையும் கொடுத்து ரெண்டா இணைச்சி கிராஃபிக்ஸ் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதை நான் தான் பண்ணி கொடுத்தேன்னு அந்த டேரக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? சீமான் வந்து பிரபாகரனை சந்திச்சாரா இல்லையா? அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதோட கருத்து, உங்களோட கருத்து என்னவா இருக்கும்? நீங்க என்னவா சொல்ல வரீங்க? ஒரு 4 பேரோட போயின்னா சந்திச்சிருக்கலாம், ஆனா அவரை தனியா போயிலாம் சந்திச்சிருக்க. அது எப்படி நீங்க தனியா போய் சந்திச்சிருக்க மாட்டாருன்றதை நீங்க எப்படி சொல்ல வரீங்க? எதை வச்சு சொல்றீங்க? நானும் ஒரு பிரபாகரனோட வெறியன் தான் நானும். ஏன்னா எனக்கு தெரியும் அவரு ஒரு தலைவர், இந்த தேசத்தோட தலைவர்.
அவரை போய் இப்படி தனியால போய் சந்திக்கணும்? ஏங்க அவர் ஒரு தேச தலைவர்னு சொல்றீங்க. அவரை வந்து பிளான் பண்ணியிருக்காங்கல்ல, இது வந்து தடைப்பட்ட இயக்கத்தோட இதுன்னு சொல்லி இது பண்றாங்க. நீங்க எப்படி ஒரு தேச தலைவர்னு அவரை சொல்றீங்க? இல்ல அவர் தடையெல்லாம் படலையே. இது தடை பண்ண இயக்கத்தோட தலைவர்னு சொல்றாங்க. தடை பண்ண இயக்கம்னா இந்த இது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம், இவங்க வந்து இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மாதிரி இருக்கிறப்போ நீங்க எப்படி அவரோட தேசிய தலைவர் நீங்க எப்படி சொல்ல வரீங்க? எதை வச்சு அப்படி சொல்ல வரீங்க? எதை வச்சு நான் சொல்ல வரேன்னா, அவரு நான் படிச்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஒரு தேச தலைவர் பிரபாகரன். இப்போ ஸ்டாலினை எப்படி இந்த இதுக்கெல்லாம் சொல்றோம்? எங்க ஸ்டாலின் ஐயாவோட அவரை ஒப்பிடாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். ஏன்னா ஸ்டாலின் ஐயா வேற, அவரு வேற. அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க வேற வேறங்களா? அது வந்து ஸ்டாலின் வேற, பிரபாகரன் வேற. பிரபாகரன் தேச தலைவர், ஸ்டாலின் இந்த இந்தியாவுக்கு இப்போதைக்கு ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கு. ஐயா இந்தியாவுக்கு அவர் முதலமைச்சர் இல்லைங்க ஐயா, அவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருக்காரு ஸ்டாலின். ஐயா சீமான் ஐயா வந்து பெரியாரை பத்தி பேசியிருக்காரு. ஸோ அப்போதான் வந்து டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு, இல்லைங்க அவர் வந்து பிரபாகரனோட ஃபோட்டோ எடுக்கல, அதை கிராஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ நாங்கள் போய் அவரை கேட்டோம், இப்போ ஏன் இந்த விஷயத்தை வந்து இப்படி சொல்றீங்க, இதுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லைங்க ஐயா சரி அவர் தமிழை நம்ம போய் தமிழனை எப்படி காட்டி கொடுக்கறது, வளர்ந்துட்டு போட்டுமே விட்டோம். ஆனால் இப்போ வந்து அவர் ஒரு பெரியார் வந்து தப்பாக பேசுறாரு, ஸோ அதனால நான் இன்வால்வ் ஆக வேண்டிய சூழ்நிலை அப்படின்றாரு. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? நமக்கு அரசியலெல்லாம் தெரியாது. நம்ம சினிமாக்காரன் சினிமா பற்றி மட்டும்தான் தெரியும். அரசியலை பற்றி நமக்கு தெரியாது. ஐயா அரசியல்ன்றது இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே, நடிகருக்கு எல்லாருமே அரசியல் தெரியுங்கய்யா. நடிகர் எம்ஜிஆருக்கு அரசியல் தெரியாதா? எம்என் நம்பியாருக்கு அரசியல் தெரியாது. ஏன் நீங்க சொல்றீங்க விஜய் அவருக்கு அரசியல் தெரியாது? அவரும் ஒரு நடிகர் தானே. அவரு பாட்டல் ராதான்னு படம் ஒன்று ஆடியோ லான்ச் போயிடுச்சுங்க, பிரசாத் காக்கன். அதில் வந்து மிஸ்கின் வந்து பேசியிருந்தார். அப்போ மிஸ்கின் வந்து என்ன சொல்றாருன்னா, இளையராஜா குடிகாரம் பாட்டை போட்டதால தான் நான் வந்து குடிக்க ஆரம்பிச்சோம், எல்லா டேரக்டருமே குடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதோட கருத்து என்னன்னு சொல்றேன். பாட்டை பார்த்தவங்க எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சாங்களா? இல்ல பாட்டை கேட்டவொடனே எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சாங்களா? அப்படித்தானே மிஸ்கின் சொல்றாரு. இளையராஜா குடிகார பாட்டை போட்டதால தான் நாங்க குடிச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லா டேரக்டருமே குடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இளையராஜாவால தான் நாங்கெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சோன்னு இளையராஜாவே அவர் வந்து குற்றம் சொல்றாரு. இளையராஜா என்ன வரை குடிக்க முடியாது தெரியுமா? அது எனக்கும் தெரியுங்க, உங்களுக்கு தெரியுமான்னு தான் நான் கேட்கிறேன். இல்ல எனக்கும் தெரியும், இளையராஜா என்ன வரை குடிச்சது கிடையாது, குடிக்கிறதுல. ஆனா அவர் அந்த பாட்டை போட்டதால தான் நாங்க எல்லாருமே குடிக்கிறோம் அப்படின்றது மிஸ்கின் வந்து சொல்றாரு. இளையராஜா தான் எங்க குடிக்க காரணம்ன்றத சொல்றாரு. அப்படி சொன்னா தப்பு. இளையராஜா குடிச்சு அவரு குடிகாரன் அப்படின்னு பாட்டு போட்டு அது வேற, அவரு குடிக்கவே மாட்டாரு. இன்னொரு இந்த பாட்டு அவர் வேலை, அதுக்கு வந்து அவர் மியூசிக் போடணும்னு அவரோட வேலையே அவர் பார்த்துருக்காரு. அது வந்து நம்ம குத்த சொல்ல முடியாது. நம்ம தமிழர்கள் வாழாத நாடே கிடையாது. இப்போ ட்ரம் வந்து அமெரிக்காவில் வந்திருக்காரு. ஸோ ஆனால் இருந்தாலும் அவர் வந்து தமிழர்கள் அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் விரட்டுறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன சொன்னீங்க? தமிழர்கள் இருக்காம வேற யார் இருப்பாங்க? தமிழர் தான் இந்த நாட்டில் ஆளப்போறவங்க தமிழ் தான், வாழ்ந்து இருக்கணும் தமிழ். இங்க தமிழ்நாட்டில் நீங்க சொல்லலாங்க, அமெரிக்கால எப்படி நீங்க சொல்ல முடியும்? அமெரிக்கால வந்து அமெரிக்கா முன்னாடியே சொல்லணும்ல. அமெரிக்கா நான் தான் சொல்லிட்டேன் இல்லைங்க, ட்ரம்ப் வந்து அமெரிக்கால வந்து தமிழர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதுதான் நான் சொல்லி தானே அங்க கேட்டேன். தமிழர்களே இருக்க, உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டிலும் தமிழர்கள் இருக்கிறாங்க. எந்த நாட்டிலையும் வந்து தமிழர் இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொன்னதே கிடையாது. ஆனா அமெரிக்கால மட்டும் தமிழர்கள் இருக்கக்கூடாது, இங்க வாழவே கூடாதுன்னு சொல்லி இது பண்றாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு என்ன உரிமை இருக்கு தமிழர் இருக்கக்கூடாதுன்னு? அவரோட நாடுங்க அது, அவரோட இது வந்து அவரு சொல்ல யாருங்க சொல்றாங்க? அவரோட நாடுன்னா அவர் மட்டும் தான் அங்க இருக்காரு. ஆமா அவர் மட்டும் தாங்க இருக்கணும்னு ஆசை. இப்போ இங்க தமிழ்நாட்டுல இருக்கோம், தமிழ்நாட்டுல நீ மட்டும் தானே இருக்கணும்னு நீ ஆசைப்படுவேன்? இல்லையே, நான் 10 பேர் கூட இருந்தா நான் ஏதாவது பேசுவேன் சொல்லுவேன், அப்படித்தான் இருப்பேன். அது அவர் நினைக்கிற ட்ரம் அப்படி நினைக்கல. ட்ரம் வந்து 10 பேர் பேசணும்னு நினைக்கல, அவரோட எல்லாம் மட்டும்தான் வாழணும்னு அவர் நினைக்கிறாரு. அப்படின்னா எப்படி ப்ரோ? அவர் நினைக்கிறாரு 4 பேர் வந்தா தான் 4 விஷயத்த பேச முடியும், 4 இதை பண்ண முடியும், 4 வேலை பார்த்தா தான் நம்மளும் சோறு சாப்பிட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அவருக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, தமிழர்களை பத்தியே தமிழ் உலகம் ஃபுல்லா பேசுறாங்களா, அதனால எங்க நம்ம நாட்டிலேயே இதை பத்தி பேசுறவங்கன்ற பயத்துல அவர் வந்து எல்லாத்தையும் போன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் அவர் வந்து அவருக்கு தமிழர்கள் இந்தியாவை பத்தி பார்த்தாலே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது.
நாட்டில் இப்படியெல்லாம் இருக்குங்க.